நம்ம இந்த வீடியோல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்கு என்டர்டெயின்மென்ட்க்கு பஞ்சமே இல்ல. சண்டை வேணுமா? சண்டை இருக்கு. ஃபன் வேணுமா? ஃபன் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு. லவ்ஸ் வேணுமா? லவ்ஸும் இருக்கு. எமோஷனல் வேணுமா? எல்லாமே இருக்கு. அது எல்லாமே இருக்கிற ஒரே ஷோ தான் நம்ம பிக் பாஸ். அட ஆமாங்க, நம்ம விஜய் டிவி வந்து அக்டோபர் 1 வீக்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டே 1 ஸ்டார்ட் ஆயிடும் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் எண்ட்ல இருந்து ப்ரோமோ போட ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி விஜய் டிவி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதை கேட்டோன்னே பிக் பாஸ் ஃபேன்ஸ் வந்து செம்ம என்டர்டைன்மெண்ட் ஜாலி ஆயிட்டாங்கப்பா. ஒரு 3 மாசத்துக்கு நம்ம ஜாலி தான், என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை, ஜாலியாக பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி செம்ம ஃபன் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நடுவில் பயங்கர ஒரு ரூமர்ஸ் போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கர் யார் வர போறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ மாதன் வர போறாருன்னு சொல்லியிருந்தாங்க, சூர்யா வர போறாரு சொல்லியிருந்தாங்க, கமலே திரும்பி வர போறாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை. போன வருஷம் பண்ண நம்ம விஜய் சேதுபதி தான் வர போறாரு அப்படின்னு சொல்லி விஜய் டிவியே வந்து ஒரு ப்ரோமோ விட்டாங்க. ஸோ விஜய் சேதுபதி ஃபேன்ஸும் செம்ம ஜாலி ஆயிட்டாங்கப்பா, நம்ம தலைவரே பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி. போன சீசனும் அவர் சூப்பராக தான் பண்ணாரு. ஒன் சைடும் பேசாம ஸோ டபுள் சைடாகவே பேசி ஒரு தக் லைஃப்லாம் பண்ணி நல்லா சூப்பராக தான் பண்ணுவார். ஸோ இந்த வாட்டியும் நல்லா பண்ணுவாருன்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ கண்டஸ்டன்ட் எப்படி வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ விஜய் டிவி வந்து எந்த மாதிரி மோஸ்ட்லி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சண்டை போடுற மூஞ்சா ஒன்று இருக்கு, ஒரு எமோஷனலாக இருக்காங்களா அவங்கள பிடிச்சி இருக்கு, ஒரு 90 நாள் அழுதுகிட்டே ஓடட்டும், அதுக்கப்புறம் 2 இளஞ்சிட்டுகளை உள்ள தூக்கி போட்டு அது பாட்டுன்னு லவ்ஸ் பண்ணு இருக்கும், நம்ம பாட்டுன்னு டிஆர்பி ஏற்றிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிச்சு தான் போடுவாங்க. அந்த மாதிரி யார் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக் வித் கோமாளியில் பவித்ரான்றவங்களை போட்டிருக்காங்க. ஸோ அவங்க ரீசெண்டாக இப்போ தான் வந்து ஹெல்த் இஷ்யூனால ரொம்ப உடம்பு குறைச்சி ரொம்ப இதுவாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் பிக் பாஸில் போட்டு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, போட்டு அடின்னு சொல்லிட்டு அடித்து எமோஷ்னலாக பேச வச்சு ஒரு கருணை ஓட்டு வாங்கிடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரோரா. ஸோ பலூன் அக்கா என்கின்ற அரோரா. ஸோ இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூமர் மாதிரி போயிட்டு இருக்கு. இவங்க வராங்கன்னு தெரிஞ்சோடனே ஒரு மாதிரி ஜாலியாயிட்டாங்க ஃபேன்ஸ். எப்பா வா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுப்பா, விஜய் டிவி உனக்கு எவ்வளோ டிஆர்பி வேணும், உனக்கு ஹையஸ்ட் டிஆர்பி வியூஸ் எவ்வளோன்னு சொல்லி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அரோரா ஃபேன்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க. ஆனால் என்னன்னா, நம்ம ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது. நம்ம அரோரா பிக் பாஸ்ல இருக்கிறது ஜியோ ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி தான் 24 ஹவர்ஸ் பார்க்க வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலாட்டால இருக்கிற பார்வதின்ற ஆங்கர் தான். ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி. இவங்க கண்டிப்பாக நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சண்டை காட்சிலாம் பயங்கரமாக பேசுவாங்க. ஒரு சண்டை இழுக்கணும்னா கண்டிப்பாக இவங்க தான் பக்கா எலிஜிபிளாக இருப்பாங்க. அதனால சொல்லி இவங்களை போட்டிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட சண்டை வரும்னு நினைக்கிறேன் உள்ள. அதுக்கப்புறம் யார் வந்து ஃபன்னான்றவங்க போட்டிருக்காங்க. ஃபன்னாக யார் போட்டிருக்காங்கன்னா, மதுரை முத்தண்ணனை போட்டிருக்காங்க. இவர் வந்து நிறைய ஷோவில் வந்து இவரை பயங்கரமாக வந்து ஃபன்னுக்காக பயங்கரமாக வச்சிருக்காங்க. இவரும் நிறைய ஃபன்ஸ்லாம் செம்ம பண்ணுவார், காமெடிலாம் கடி ஜோக்லாம் சூப்பராக பண்ணுவார். ஆனால் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவார்னா, கடி ஜோக் பண்றேன்னு கடுப்பான ஜோக் பயங்கரமா பண்ணுவார். அதுவே கொஞ்சம் ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் ஜோக் திரும்பியும் பிக் பாஸ்ல பண்ணாருன்னா நம்ம எதுவுமே பண்ண வேணா, ஓட் போட வேணா, அவர் பாட்டுன்னு எலிமினேட் போயிடுவாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம் யார் யாரெல்லாம் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்காங்கன்னு சொல்லி.